எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு மாம்பழம் பயன்படுத்தி ஒரு அருமையான டெசர்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் 1/2 கப் ஜவ்வரிசி சேர்க்குறேன். இது வேகிறதுக்கு 15 நிமிஷம் ஆகும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடுச்சு. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ ஜவ்வரிசி வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இதை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ரொம்ப ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பச்சை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வாஷ் பண்ணிடுங்க. இப்போ இதை எடுத்துட்டு தனியாக வச்சிருங்க. நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ ஒட்டாமல் நல்லா லூஸாக அதோட ஷேப்லேயே இருக்கும். பாருங்க, பார்க்கறதுக்கு நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கு. இந்த ரெசிபிக்கு நான் 2 மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்திருக்கேன். நான் இங்க அல்போன்சா மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாம்பழத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு தோல் தனியா பழம் தனியா எடுத்துருங்க. எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண மாம்பழம் ஒரு பெரிய பவுல் ஃபுல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நெக்ஸ்ட் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றுங்க. உங்ககிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா நீங்கள் பாலை கொஞ்சமாக சேர்த்து அது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தேங்காய் பால் புடிங்க்கு ஒரு நல்ல மைல்டு தேங்காயோட ஃப்ளேவர் கொடுக்கும். அரைச்ச மாம்பழத்தை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து தனியாக வச்சிருங்க. இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் லேயர்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன கிளாஸில் 2-3 டீஸ்பூன் வேக வச்ச ஜவ்வரிசியை போடுங்க. நெக்ஸ்ட் தேங்காய் பால் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து அரைச்ச மாம்பழத்தை ஊற்றுறேன். அடுத்து 1 டீஸ்பூன் திக்கான தேங்காய் பால் ஊற்றுங்க. தேங்காய் பால் தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திக்காக இருக்கணும். ஃபைனலாக கொஞ்சமாக நறுக்கின பழுத்த மாம்பழத்தை மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த கிளாஸ்லையும் லேயர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான சூப்பர் டேஸ்டியான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபிங்க இது. வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, இல்லை ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது கெட் டுகெதர்னா இது ஒரு பர்ஃபெக்ட் டெசர்ட்னு சொல்லலாம். சாப்பிட சாப்பிட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டெசர்ட். மாம்பழம் மட்டும் நல்ல பழமாக ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்ற மாம்பழ பழத்தோட ரெசிபிஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அது பார்த்து நீங்கள் செய்யலாம். ரொம்ப வித்தியாசமான இந்த மாம்பழம் டெசர்ட் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. .21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.